கைஸ், நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன், டொமேட்டோ, தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பாயில்டு எக், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, புளி, தேங்காய். முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, உப்பு, எண்ணெய். ஃபஸ்ட்டு கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மசாலா பொருட்கள்: சோம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் நல்லா. நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா போடலாம். மசாலா போட்டு வதக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டுட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கணும். இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போன உடனே தேங்காவை அதே சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ தேங்காவை நல்லா வதக்கியாச்சு. இப்போ குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்பயே நம்ம போட்டுக்கலாம். இது கூட இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும். ஆறுனோன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானோன்னா பட்டை போட்டுக்கோங்க. கசகசா, பிரிஞ்சி இலை, பட்டை, கசகசா போட்டு இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கலரிக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோமான்ட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கலாம். கைஸ், குழம்புல இருக்க எண்ணெய்லாம் ஓரமாக வருது. நல்லா குழம்பு கொதிச்சிட்டோன்னு முட்டையை நல்லா இந்த மாதிரி நல்லா கீறிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. முட்டையை நல்லா கீறிட்டு ஆட் பண்ணும்போது அதுக்குள்ளே நல்லா மசாலா உள்ளே போயிட்டு அப்சர்வ் ஆகும். ரைஸ் நம்ம இப்போ முட்டையை இப்படி மூடி போட்டு வைக்கும் போது இந்த குழம்பு உள்ள எல்லா கிரேவியும் போயிட்டு அப்சர்வ் ஆகும். இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.